உங்ககிட்ட யாராவது இரண்டாவது உலக போர் எப்படி உண்டாச்சுன்னு கேட்டா கண்டிப்பா நீங்க எல்லாருமே கடுப்பாகி அடா பாவி இது கூடவா உனக்கு தெரியாது, ஹிட்லர் தாண்டா இரண்டாம் உலக போரை ஆரம்பிச்சது, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அவர் தான் தன்னுடைய ஆரிய இனம் இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைச்சு இரண்டாம் உலக போரை ஆரம்பிச்சதே அவர் தான்னு பல பேர் கடுப்புல சொல்லுவீங்க. இது ஒரு கேள்வியான வேற கேட்கறியேன்னு நீங்க எல்லாம் காண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உண்மையிலேயே நீங்க படிச்சது சரியா தவறான்னு உங்க யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம், நீங்க படிச்சுட்டு வந்த எல்லாமே அலைட் கண்ட்ரீஸ் உருவாக்கி வைத்த சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட உருட்டுகள். ஜெர்மானிய மக்களோ ஹிட்லரோ இந்த உலக போரை ஆதரிக்கவே இல்லை, அவங்க ஆரம்பிக்கவும் இல்லை. தி கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லப்படும் பொருளாதார வீழ்ச்சி உலகம் முழுக்க எல்லா நாட்டையும் விழுங்குச்சு, ஒரே ஒரு நாடை தவிர. அந்த நாடு தான் ஜெர்மன். அந்த நாட்டு மக்கள் செல்வ செழிப்பா மிகவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த காலத்துல. மீதி எல்லா நாட்டு மக்களும் காலனியல் ஆதிக்கத்தால நசுக்கி ஒடுக்கப்பட்டு ஏண்டா இப்படி வாழ்றோன்ற ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு வந்த மக்கள் இன்னொரு இன மக்களை கொண்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியே நினைச்சாலும் ஏண்டா அவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க எதுக்கு இன்னொரு இனத்தை கொல்லணும்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பணும். அதுக்கான பதில் என்னன்னா, முதலாம் உலக போரை பற்றி எல்லாருக்குமே தெரியணும். இந்த முதலாம் உலக போர் ஏன் ஆரம்பிச்சதுன்னு பல யூடியூப் சேனல்ஸ்ல பல பேர் பேசியிருப்பாங்க. ஆனா அவங்க பேசின எல்லா விஷயமுமே சுத்தமான பொய். ஏன்னா அது அவங்களுக்கே தெரியல. அலைட் கண்ட்ரீஸ் எழுதி வைத்த புத்தகத்தில் இருந்து படித்த எல்லாமே சுத்தமான பொய்கள் தான். உண்மையான ஜெர்மனுடைய வரலாறோ உண்மையான உலக போரின் வரலாறோ அவங்க இதுவரைக்கும் எந்த புத்தகத்திலையுமே எழுதல. அப்படி எழுதிய பல புத்தகங்களுக்கு ஐரோப்பா முழுக்க இவங்க தடை தான் போட்டிருக்காங்க. முதலாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வர யுஎஸ் பிரசிடென்ட் வில்சன் 14 புள்ளி அம்சம் கொண்ட ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வராரு. அதை நட்பு நாடுகள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. சரி, இந்த திட்டத்தின்படி போரை நாம நிறுத்திடலாம்னு எல்லா நாடுகளும் பேசி சம்மதிக்கிறாங்க. அதை ஜெர்மன் நாடும் ஏத்துக்குது. ஜெர்மன் நாடு ஏத்துக்கிட்டு எல்லா ஆயுதத்தையும் கீழே போடுது. ஜெர்மன் சரண்டர் ஆனதும் அந்த 14 புள்ளி அம்சம் கொண்ட திட்டங்கள் தூக்கி குப்பையில் எறியப்படுது. ஜெர்மன் நாடு கொஞ்சம் கொஞ்சமா நட்பு நாடுகளால சுரண்டப்படுது. இந்த நிகழ்வை வரலாற்றில் ஜெர்மானியின் கற்பழிப்புன்னு சொல்லுவாங்க. இதை நாம பொலிட்டிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ்னு சொல்லணும். இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ் தான் அடால்ஃப் ஹிட்லர் என்ற ஒரு மனுஷனையே உருவாக்குது. அது வரைக்கும் அவர் சாதாரண சிப்பாயா தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காரு. இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத உண்மை, இதுவரைக்கும் நீங்க படிக்காத வரலாறு, இதுவரைக்கும் நீங்க படிச்ச எல்லாமே சுத்த பொய்யனை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லா நாட்டிலையும் இப்பவும் போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஏன் இந்த போரெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது, எதற்காக இந்த போர்கள் இன்னுமே நடந்துட்டு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இரண்டாம் உலக போரை தெரிஞ்சுக்கணும். இரண்டாம் உலக போர் ஏன் ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா முக்கியமா முதலாம் உலக போரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த முதலாம் உலக போர் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த இரண்டாம் உலக போருக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயர் தெரியாமலேயே பல பேர் இந்த உலக போர் வரலாற்றை பேசியிருக்காங்க. இந்த இரண்டாம் உலக போருக்கு அவங்க வச்ச பெயர் என்னன்னா தி குட் வார், அதாவது நல்ல போராம். ஏன் இந்த பெயர் எதுக்கு வச்சாங்கன்னா, ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் இந்த 3 நாடும் சேர்ந்து இந்த உலகத்தையே இந்த உலக மக்களையே ஆட்டி படைக்க ஆசைப்பட்டாங்களாம். அதனால இவங்களை எதிர்த்து அலைட் கண்ட்ரிஸான பிரிட்டன், யூஎஸ், ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இவங்களை எதிர்த்து சண்டை போட்டு மக்களை இவங்க பாதுகாத்துட்டாங்களாம். இது எப்பேற்பட்ட உருட்டுன்னு கொஞ்ச நேரம் நிதானமா நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி இருந்தே போர்ச்சுகல், பிரிட்டன், பிரான்ஸ் இந்த 3 நாடும் சேர்ந்து உலக மக்கள் தொகையில 90% இவங்க கட்டுப்பாட்டில் வச்சு ஆண்டுட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஜப்பான், இத்தாலி அண்ட் ஜெர்மனி இந்த 3 நாடும் உலகத்தையே ஆட்டி படைக்க, உலக மக்களையே இவங்க ஆட்சி செய்ய ஆசைப்பட்டாங்களாம். அதனால இவங்க கொடுங்கோல் ஆட்சி முறையை கையில எடுத்து போரை உருவாக்கினாங்களாம். இது எப்பேற்பட்ட உருட்டுன்னு வரலாறு பேசுற ஒருத்தனுக்கு கூட ஏன் கேட்கணும்னு தோணவே இல்லைன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா பகுத்தறிவா பேசுறதா நினைச்சிட்டு ஹிட்லர் தான் இந்த போரை ஆரம்பித்தார், ஹிட்லர் ஆரியர் என்ற வெறியோடு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க அவர் போரை ஆரம்பித்தார்னு பல பேர் ஊட்டிட்டு சுத்துறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்திலேயே இரண்டாம் உலக போர் எப்பேற்பட்ட உருட்டு கதைகளால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது 90% மக்கள் தொகையை ஆண்டு வந்த இந்த 3 நாடுகளையும் 3 சிறிய நாடுகள் எதிர்த்து போரை ஆரம்பிச்சுதான் இவங்களும் அதை தடுக்க, மக்களை காப்பாற்ற இரண்டாம் உலக போர்ல இறங்கினாங்களாம்.
இதுக்கு மேலேயும் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரியும், வரலாறு தெரியும், ஹிட்லர் தான் மிகப்பெரிய கொடுங்கோலன், ஹிட்லர் தான் இதை ஆரம்பிச்சதுன்னு நீங்க ஒரு நினைப்புல இருந்தீங்கன்னா, எனக்குள்ள இருக்கிற ஹிட்லரை பற்றிய கருத்தை நீ மாற்றவே முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போற கருத்துக்களை கேட்கக்கூடிய அளவுக்கு பக்குவமும் உங்களுக்கு கிடையாது, உண்மையை ஏற்றுக்கக்கூடிய மனதைரியமும் உங்களுக்கு கிடையாது. அதனால இப்பவே ஓடி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. வருடம் 1848. இந்த வருடத்தில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட புரட்சி போர்கள் 50 நாடுகளில் வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்குது. தென் அமெரிக்கா தொடங்கி ஐரோப்பா முழுவதும் இந்த புரட்சி போர் நடக்குது. எதுக்காக இந்த புரட்சி போர் நடக்குது? அதுக்கான முக்கிய காரணம் மன்னராட்சியை அடியோடு அழிச்சிட்டு மக்களாட்சியை கொண்டு வரதுக்காக இந்த போர் நடக்குது, இந்த புரட்சி நடக்குதுன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை எல்லார் மனசுலையும் பதிய வச்சாங்க. இந்த புரட்சியை முன்னால் இருந்து நடத்தியது சிகப்பு அரக்கர்கள், அதாவது காம்யூனிஸ்ட். இந்த காம்யூனிஸ்ட பின்னாடி இருந்து இயக்கியது ராட்சைல்ட் ஃபேமிலி. இந்த ராட்சைல்ட் ஃபேமிலி ஏற்கனவே சுதந்திரமாக செல்வச் செழிப்பாக மன்னராட்சியில் வாழ்ந்து வந்த மக்களை நாங்க உங்களுக்கு சுதந்திரம் தரோம், மன்னர்கள் உங்களை இப்படி அடிமைப்படுத்துறாங்கன்னு ஒரு பொய்யை உருவாக்கி உள்ளுக்குள்ளேயே சண்டையை மூட்டி இப்படி ஒரு புரட்சி போரை பண்ணி அதன் மூலமா இவங்களுக்கு சாதகமான மக்களாட்சி அரசாங்கத்தை, அதாவது கைப்பாவை அரசாங்கத்தை அவங்க அதுல நிறுவனாங்க. அதுல வெற்றியும் அடைஞ்சாங்க. தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா முழுக்க நடந்த இந்த புரட்சி போருக்கான நிதி தங்கு தடை இல்லாம சிகப்பு அரக்கர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அப்பதான் கம்யூனிசத்தின் தந்தையர்கள்னு சொல்லப்படும் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தின் பெயர் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இந்த புத்தகத்தின் மூலமா ராட்சைல்ட் இந்த உலகத்துக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சாரோ அதை இவங்க 2 பேரும் எழுதி மக்கள் அனைவருக்கும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த புத்தகத்தை சில பேர் படிக்காமலும் சில பேர் படிச்சும் அதோடைய கருத்து புரியாம முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப எப்படி நம்மளுடைய ஓபிக்கள் திராவிட மாடல் தான் சிறந்த மாடல் முட்டு கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி அந்த காலத்துல காம்யூனிசம் தான் உன்னை உயர்த்தும், காம்யூனிசம் தான் எங்களை கை கொடுத்து எழுப்பும்னு பல தற்குறிகள் புரட்சி போர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதனுடைய பாதிப்பு இவங்களுடைய பல தலைமுறைக்கும் வந்து சேரும்னு தெரியாமலேயே இவங்க புரட்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த புத்தகத்துடைய மைய கருத்து என்னன்னா, அனைத்து மக்களுக்கும் சமூக நீதி, உழைப்பாளர்களுக்கான சொர்க்கத்தை இந்த பூமியில் உருவாக்குவோம்னு ஒரு பொய்யான ஃப்ரண்டல் மெசேஜை வச்சு பல நுட்பமான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருப்பதை இந்த மக்கள் கண்டுக்காத அளவுக்கு இவங்க புரட்சி போரை மிக தீவிரமான போரா மாத்தினாங்க. 1848 ஆண்டு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ புத்தகம் வெளிவருது. 1851 ஆண்டு யூதர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு சம்பவம் நிகழுது. இந்த உலகத்திலேயே முதல் நியூஸ் ஏஜென்சியை பால் ராய்ட்டர் என்ற யூதர் நிறுவுறாரு. இந்த ராய்ட்டர் நியூஸ் ஏஜென்சி 90 நாடுகளிலும் 200 நகரங்களிலும் 20 மொழிகளிலும் வெளியிடப்பட்டுச்சு. புதுசா ஏதாவது பார்த்தா நமக்கு அதை கத்துக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி முதலில் இந்த நியூஸ் ஏஜென்சி மூலமா வரக்கூடிய செய்திகளை படித்த மக்கள் தாங்களும் மேன்மக்கள்னு காட்டிக்க இதுல வர எல்லாத்தையும் பகிர்ந்துக்க ஆரம்பிச்சாங்க. இதுல வர எல்லா நியூஸையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே ராய்ட்டர் நியூஸ் ஏஜென்சி மக்களுடைய மனசுல பல விஷயங்களை பதிக்க ஆரம்பிச்சாங்க. 1871 ஆண்டு பிரான்ஸ் நாட்டுக்கும் புருஷியா நாட்டுக்கும் ஒரு போர் நடக்குது. புருஷியா ஜெர்மனியுடைய பழைய பெயர். இந்த புருஷியா நாட்டுக்கும் பிரான்சுக்கும் நடந்த போரை மாவீரன் நெப்போலியனின் மருமகனாகிய 3ஆம் நெப்போலியன் தான் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்ச அவனை படுக்க போட்டு அடிச்சு அனுப்புறது புருஷியா நாட்டின் மன்னனாகிய கிங் வில்ஹெல்ம் I. தோத்த நெப்போலியன் அவனுடைய நாட்டுக்கே போயிடுறான். ஜெயிச்ச புருஷியா நாட்டின் மன்னனாகிய கிங் வில்ஹெல்ம் சிதறி கிடந்த சிறிய சிறிய நாடுகளை எல்லாம் தன்னுடைய புருஷியா நாட்டுக்குள்ள இணைச்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னார்வமாக பல சின்ன நாடுகள் புருஷியாவோட இணைஞ்சிக்க முனைப்பு காட்டுறாங்க. இவர் அவங்களையும் இணைச்சிக்கிறாரு. போரில் தோற்ற பிரான்ஸ் நாடு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சதால அப்ப ராட்சைல்ட் தன்னுடைய பணத்தின் மூலமா தி தேர்ட் ரிபப்ளிக் என்ற டெமோக்ராட்டிக் ரூலை அங்க உருவாக்குறாரு. 3ஆம் நெப்போலியன் ஆட்சி காலத்தில் இருந்ததை விடவும் ஏகப்பட்ட பண உதவியை பிரான்ஸ் நாட்டுக்கு அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒட்டுமொத்தமா பிரான்ஸ் நாட்டை அவர் விழுங்குறாரு. ஐரோப்பாவின் ஒரு பக்கம் கிங் வில்ஹெல்ம் I தன்னுடைய புருஷ நாட்டை உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் மிக உயர்ந்த இராணுவத்தை வைத்திருக்கும் நாடாகவும் மாத்துறாரு. ஐரோப்பால அந்த காலத்துல பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடுனா அது புருஷியா தான். இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டே இருந்த யூதர்களுக்கு புருஷ நாட்டுடைய வளர்ச்சியை நாம எப்படியாவது தடுத்தே ஆகணும், இல்லைன்னா புருஷ நாடு நம்ம தலை மேல ஏறி உட்காந்துரும், எப்படியாவது புருஷ நாட்டை நம்மளுடைய கைக்குள் கொண்டு வரணும்னு இவங்க திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க இங்கிலாந்துல இருந்து. அப்ப ராட்சைல்டுடைய பிரதிநிதியாகவும் வருங்கால பிரிட்டிஷின் பிரதமராகவும் ஆகவிருக்கும் பெஞ்சமின் டிஸ்ரேலி ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டுறாரு.
இந்த நேரத்துல புருஷா என்று அழைக்கப்படும் ஜெர்மன் நாடு மிகப்பெரிய வரலாற்று பிழை ஒன்று செய்யுது. இந்த வரலாற்று பிழையை அவங்க செய்யாம இருந்திருந்தாங்கன்னா ஜெர்மன் நாடுடைய தலையெழுத்து வேற மாதிரி மாறி இருக்கும். ஒருங்கிணைந்த புருஷ நாட்டை ஆட்டோ வான் பிஸ்மார்க் என்ற அரசியல் ஆசானின் தலைமையில் கொடுத்துட்டு கிங் வில்ஹெல்ம் I தன்னுடைய மேற்பார்வையில் ஆண்டு வந்துட்டு இருக்காரு ஒட்டுமொத்த புருஷ நாட்டையும். அப்ப பிஸ்மார்க் ஒரு மிகப்பெரிய தவறு செய்யறாரு. ஆனா அவர் அது தவறுன்னு நினைச்சு செய்யல, எல்லாருக்கும் சம உரிமை தரணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் அவர் அதை செஞ்சாரு. ஆனா அது மிகப்பெரிய தவறா இருக்கும்னு அவர் சாகும் தருவாயில் தான் உணர்ந்தாரு. அப்படி என்ன அவர் தவறு செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பாவிலேயே எந்த ஒரு நாடும் செய்யாத தவறு அது. அதுதான் யூதர்களுக்கு குடியுரிமை வழங்கியது. உலகத்தில் எந்த ஒரு நாடுமே யூதர்களை ஏத்துக்கவே இல்லை, குடியுரிமையும் தரவே இல்லை. எல்லா நாடுமே யூதர்களை அடிச்சு விரட்டிட்டு தான் இருந்தாங்க. முதல் நாடா யூதர்களுக்கு குடியுரிமையும் எல்லாவற்றிலும் சமத்துவத்தையும் தந்தது ஜெர்மன் நாடு தான். இன்னும் சொல்ல போனா ராட்சைல்டுடைய இங்கிலாந்து நாடே யூதர்களுக்கு குடியுரிமை வழங்காம தான் இருந்தாங்க. இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமராக இருந்த டிஸ்ரேலியே பிரதமராக இருந்த ஒரே காரணத்தாலையும் கிறிஸ்தவராக மாறிய ஒரே காரணத்தால மட்டும்தான் அவர் இங்கிலாந்தில் இருந்தார். இல்லைன்னா அவரையுமே அங்க இருந்து அடிச்சு துரத்திருப்பாங்க. கிங் வில்ஹெல்ம் I மற்றும் சான்சலர் பிஸ்மார்க் இவங்க ரெண்டு பேரும் ஐரோப்பாவின் அமைதியின் சின்னமாகவே ஐரோப்பா மக்களின் இடையில் வாழ்ந்து வந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய பெயரும் புகழும் மிகப்பெரியதாகவும் மிக உயர்ந்ததாகவும் இருந்தது அந்த காலத்துல. இவங்க ரெண்டு பேர் தான் புருஷியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இராணுவ வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான பங்கும், அங்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு போரும் உள்நாட்டு சதியும் நடக்காம பாத்துக்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய மிக உயர்ந்த மிக திறமையான அரசியல்வாதிகளாக இருந்து வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய தலைமையில் எல்லா மக்களும் நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது போட்டு தள்ளியே ஆகணும்னு யூதர்கள் திட்டம் போடுறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரையும் கொன்னாதான் புருஷ நாடு யூதர்களுடைய கைக்கு வரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து இவங்க அளவுக்கு திறமையானவர்கள் அந்த நாட்டுல கிடையவே கிடையாது. அப்படி யாரா வந்தாலும் அவங்களையும் கொன்னுடலாம்னு இவங்க திட்டம் போடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி 1866ஆம் ஆண்டு புருஷ நாட்டின் பிரதமராக பிஸ்மார்க் இருந்தாரு. அப்ப அவரை நோக்கி முதல் கொலை முயற்சி நடத்தப்படுது. அந்த கொலை முயற்சியை செய்தது யூத சிகப்பு அரக்கன். அவனுடைய பெயர் ஃப்ரெட்ரிக் கோஹன். இவன் தான் முதல் முறையா அவரை கொல்ல முயற்சி பண்றான். ஆனா மயிரிழையில அவர் தப்பிச்சிடுறாரு, எந்தவித காயமும் இல்லாம. அடுத்து 1874ஆம் ஆண்டு இரண்டாவது கொலை முயற்சி நடக்குது பிஸ்மார்க்கை கொல்ல. அப்பவும் இவரை கொல்ல வந்தது யூத சிகப்பு அரக்கன். அவனுடைய பெயர் எடார்ட் கல்மன். அவன் இவருடைய தலையில சுடுறதுக்கு பதிலா இவருடைய இடது தோள்பட்டையில சுட்டுடுறான். அதனால இவர் இரண்டாவது கொலை முயற்சியிலிருந்தும் தப்பிச்சிடுறாரு. 1873ஆம் ஆண்டு சான்சலர் பிஸ்மார்க் ஆஸ்திரிய ஹங்கரி பேரரசின் பிரான்ஸ் ஜோசப், ரஷ்ய பேரரசின் ஜார் அலெக்சாண்டர் II மற்றும் ஜெர்மானிய பேரரசின் மன்னன் கைசர் வில்ஹெல்ம் I இவங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடும்படி அவர் இவங்களுக்கு பரிந்துரைக்கிறாரு. இவங்களும் சரின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த மூன்று நாடுகளும் இணைந்த நிகழ்வை தி லீக் ஆஃப் த்ரீ எம்பரர்ஸ்னு குறிப்பிடுவாங்க. இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தில் அப்படி என்னதான் இருந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த லீக் முழுக்க முழுக்க யூத சிகப்பு அரக்கர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கையையும் அவர்களுடைய கொடூரமான உள்நாட்டு சதிகளையும் முடக்கவே இந்த லீக் செயல்படும். இரண்டாவது பாயிண்ட், இந்த லீக் அமைக்கப்பட்ட மூன்று நாடுகளுக்குள்ளும் எந்த விதமான போரும் நடக்கவே கூடாது. அப்படியே போர் நடக்கும் சூழ்நிலை வந்தாலும் பேச்சுவார்த்தையில் அதை தீர்த்து கொள்ள வேண்டும். மூணாவது பாயிண்ட், இந்த லீக் முழுக்க முழுக்க பிரிட்டன் மற்றும் பிரெஞ்சு இந்த இரண்டு நாடுகளுடைய காலனியல் ஆதிக்கத்தை எதிர்த்து இனி எங்களுடைய நாட்டுக்குள் வரவே கூடாது, எங்களுடன் நீங்கள் போர் என்ற பேச்சையே எடுக்கக்கூடாது, அப்படி நீங்கள் அச்சுறுத்தும் வகையில் ஏதாவது செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து போர் செய்யும்னு இது மூணாவது பாயிண்ட்ல குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மூன்று நாடுகள் இணைந்த ஒப்பந்த செய்தி உலகம் முழுக்க பரவியதும் யூதர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இடியாக அவங்களுடைய தலையில விழுந்துச்சு. ஏன்னா இந்த மூன்று நாடுகளுடைய பொருளாதாரம், ராணுவம் இது மட்டுமே பிரெஞ்சுக்காரர்களையும் பிரிட்டிஷ்காரர்களையும் அடிச்சு விரட்ட போதுமானதுன்னு இவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த மூன்று நாடுகளும் ஒன்னா இருந்தா புதிய உலக ஒழுங்க கண்டிப்பா எடுத்துட்டு வர முடியாது, இவங்களுடைய நாட்டை நம்ம கைப்பற்றவும் முடியாது. எப்படியாவது இந்த மூன்று நாடுகளையும் பிரிச்சே ஆகணும், ஒன்னோட ஒன்னு மோதவிட்டே ஆகணும்னு மறுபடியும் ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. இந்த நேரத்தில் 1877 78 வரைக்கும் ரஷ்யாவுக்கும் துருக்கிக்குமான ஒரு போர் நடக்குது. இந்த போர் நடக்க ரெண்டு காரணம். முதலாவது காரணம், ரஷ்யாவுடைய பிளாக் சி பிராந்தியம் ராட்சைல்ட் நிதியுதவியின் மூலம் 20 வருடத்திற்கு முன்பு துருக்கி வசம் போயிடுச்சு. அதை மீட்க ரஷ்யா மறுபடியும் இந்த போரை ஆரம்பிச்சாங்க. இந்த பிராந்தியம் துருக்கி வசம் போக காரணமாக இருந்த போரை கிரிமியன் வார்னு சொல்லுவாங்க. இந்த போர் உருவாக இரண்டாவது காரணம் என்னன்னா, ஸ்லாவிக் கிறிஸ்தவ இன மக்களை துருக்கிய இஸ்லாமியர்கள் மிகவும் கொடுமைப்படுத்துவதாகவும் கிறிஸ்தவர்களுக்கு அங்கு வாழவே வழி இல்லை
என்ற ஒரே காரணத்திற்காகவும் ரஷ்யா இந்த போரை கண்டிப்பா தொடங்கியே ஆகணும்னு இந்த போரை துருக்கிக்கு எதிராக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஸ்லாவிக் கிறிஸ்தவர்கள், செர்பியா கிறிஸ்தவர்கள், மோண்டனெக்ரோ கிறிஸ்தவர்கள், ரொமேனியா கிறிஸ்தவர்கள், பல்கேரியா கிறிஸ்தவர்கள்னு எல்லாருமே துருக்கிக்கு எதிராக ரஷ்யாவோடு இணைந்து போர் செய்ய ஆரம்பிச்சாங்க. ரஷ்யா இந்த போரில் துருக்கியை அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருந்தது. சரியா இஸ்தான்புல், அதாவது கான்ஸ்டான்டினோப்பிள் என்று அழைக்கப்படும் இஸ்தான்புலுக்கு போனதும் ஆஹா ரஷ்யாவை விட்டா கண்டிப்பா கான்ஸ்டான்டினோப்பிளை விழுங்கிடுவாங்க, அதுக்கடுத்து கண்டிப்பா பாலஸ்தீனையும் இவங்க எடுத்துப்பாங்க, இப்படியே விட்டா வேலைக்கே ஆகாதுன்னு பிரிட்டிஷ் பிரதமர் பெஞ்சமின் டிஸ்ரேலி, ஏன்பா அதான் துருக்கியை தூக்கி போட்டு துவைச்சிட்டியே, அவன் தான் இனிமேல் சண்டைக்கே வரமாட்டான்னு சொல்றானே, இன்னும் ஏன் போட்டு அவனை அடிச்சுட்டு இருக்க, இனியும் நீ அவனை அடிச்சனா கண்டிப்பா அவனுக்கு ஆதரவா நான் வந்து நிப்பேன்னு சொல்லி துருக்கிக்கு ஆதரவா போர்க்கப்பல்களை அனுப்பி வைக்கிறாரு பெஞ்சமின் டிஸ்ரேலி. ரஷ்யாவும் டிஸ்ரேலி பேச்சை கேட்டு ஆமா ஏற்கனவே அவன் சொன்னது போல ஏகப்பட்ட சேதத்தை பண்ணிட்டோம், இதுக்கு மேல நாம் எதுக்கு சண்டை போடணும், மிச்ச மீதிய துருக்கி அரசை வச்சுக்கிட்டோன்ட்டு பெஞ்சமின் டிஸ்ரேலியுடைய பேச்சை கேட்டு போரை நிறுத்துறாங்க. ஏற்கனவே புருஷ நாட்டின் சான்சலராக இருக்கக்கூடிய பிஸ்மார்க்கை 2 முறை கொலை செய்ய முயற்சி செய்து அந்த 2 முறையும் தோல்வியுற்றாங்கன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே போல புருஷ நாட்டின் மன்னனாகிய கைசர் வில்ஹெல்ம் I 2 முறை கொலை செய்ய திட்டம் போட்டு 2 முறையும் இவங்க தோல்வி அடைஞ்சாங்க. கொலை செய்ய முயற்சி செய்தது யாருன்னா யூத சிகப்பு அரக்கர்கள். அதே சிகப்பு அரக்கர்கள் தான், வேற யாருமே இப்பேற்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டாங்க. அமைதியான நாட்டில் அமைதியா வாழணும் தான் நினைப்பாங்களே தவிர அந்த அமைதியை சீர்குலைக்கும் வேலையை சிகப்பு அரக்கர்களை தவிர வேற யாரும் செய்யவே மாட்டாங்க. இந்த கொலை முயற்சி எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சரியா பன்னாட்டு மாநாடு பெர்லின்ல நடக்க 2 நாள் இருக்கு. அந்த 2 நாளுக்கு முன்னாடி இவங்க திட்டமிடுறாங்க கைசர் வில்ஹெல்மை கொல்ல. மன்னர் கைசர் வில்ஹெல்ம் தன்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு கேரேஜ்ல போயிட்டு இருக்காரு. அப்ப சிகப்பு அரக்கன் இமில் மேக்ஸ் ஹோடல் என்பவன் அவரை நோக்கி சொல்றான். நல்ல வேலையா இவங்க 2 பேர் மேலேயும் அந்த குண்டு படாம தப்பிச்சிடுறாங்க. உடனே ஹோட்டலை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு ஆகஸ்ட் மாசம் அவனை கொன்னுடுறாங்க. அடுத்த 3 வாரம் கழிச்சு இன்னொரு சிகப்பு அரக்கன் கால் நோப்லிங் என்ற பெயர் கொண்டவன் இவரை நோக்கி மறுபடியும் துப்பாக்கியால சொல்றான். 82 வயதான கைசர் வில்ஹெல்ம் சிறு காயத்தோட தப்பிச்சிடுறாரு. அவரை கொல்ல முயற்சி செய்த கொலைகாரன் நோப்லிங் தன்னைத்தானே சுட்டுக்கிறான். அதனால் உண்டான காயத்தால் 3 மாசம் கழிச்சு அவன் இறந்து போறான். இந்த நிகழ்வின் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இந்த லீக் ஆஃப் எம்பரர்ஸ் மன்னர்களுக்கு எதிராகவும் ரகசிய போரை யூதர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமையா இந்த போர் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. 1878ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் டிஸ்ரேலி ஒரு கேவலமான வரலாற்று திருட்டு வேலையை பண்றாரு. அந்த காலத்துல அது என்னன்னு நாம இப்ப பார்ப்போம். ரஷ்யாவுக்கும் துருக்கிக்குமான போர் நிறுத்தம் குறித்து பெர்லின்ல ஒரு மாநாடு நடக்குது. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கரி, ரஷ்யா, பிரான்ஸ், இட்டலி அண்ட் டர்க்கி இந்த எல்லா நாடுகளும் கலந்துக்குது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா ரஷ்யா முழுக்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே யூரோப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை வாழணும். துருக்கியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை எந்தவித பிரச்சனையுமே இல்லாம வாழணும், அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாவே அந்த மாநாட்டில் இருந்தது. ஆனா பிரிட்டனுக்கும் யூதர்களுக்கும் ரஷ்யாவை போன்ற வெளிப்படையான திட்டம் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னா துருக்கிக்கு சாதகமா பேசி பாலஸ்தீனை தங்களுடைய வசப்படுத்திக்கணும். அதுதான் முக்கியமான குறிக்கோளா இருந்தது. ஆனா அங்க இருந்த எந்த ஒரு நாட்டுக்குமே இந்த குறிக்கோள் அப்ப தெரியவே இல்லை. இந்த காங்கிரஸ் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்ரேலி ரஷ்யாவுக்கு எதிராக துருக்கிக்கு ஆதரவா ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அது என்னன்னா சைப்ரஸ் தீவை பிரிட்டனே வச்சுக்கிட்டோம், அப்பதான் அது நமக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா ரஷ்யா அவங்க பேச்சை கேட்கலன்னா பிரிட்டன் ரஷ்யாவுக்கு எதிராக போரை தொடுக்கும்னு நாம அவங்கள பயமுறுத்தலாம்னு யாரு டிஸ்ரேலி துருக்கி கிட்ட சொல்றாரு. தோத்த துருக்கி ஜெயிச்ச ரஷ்யாவுக்கு ஆர்டர் போடுறதுக்கு இந்த டிஸ்ரேலி வேலையை பார்த்துறாரு இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு முன்னாடியே. அடுத்து இன்னொரு திருட்டு வேலையை பண்றாரு. அது என்னன்னா 3 லீக்ஸ் ஆஃப் எம்பையர் இருக்கக்கூடிய ஆஸ்திரியா ஹங்கரி நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. ஸ்லாவிக் பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் போஸ்னியாவில் இருக்கும் செர்பிய கிறிஸ்தவர்களும் ஆஸ்திரியா ஹங்கேரி தலைமையிலான ஆட்சியில் தான் இருக்க வேண்டும், ரஷ்யாவுடன் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ரஷ்யாவும் ஸ்லாவிக் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய கூட்டு நண்பர்களும் தான் துருக்கிக்கு எதிரான போரை ஆரம்பிச்சு துருக்கிக்கு எதிராக ஜெயிச்சாங்க. ஆனா அவங்கள நீங்க ரஷ்யாவோடு சேரக்கூடாது, நீங்க ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் ரூல்ல தான் சேரணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுடுறாங்க. இந்த ஒப்பந்தம் மூலமா ஸ்லாவிக் கிறிஸ்தவர்களுக்கும் போஸ்னியாவில் இருக்கும் செர்பிய கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்படுது ஆஸ்ட்ரோ ஹங்கரி மேல. இதனால தி லீக் ஆஃப் 3 எம்பரர்ஸ்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியா ஹங்கரி நாட்டுக்கும் முதலா ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. டிஸ்ரேலியோட இந்த சகுனி வேலையால 3 லீக் ஆஃப் எம்பரர்ஸ் ஒரேடியா முறிஞ்சு போகுது.
இதை தடுக்க சான்சலர் பிஸ்மார்க் ரொம்பவும் முயற்சி பண்றாரு. டிஸ்ரேலி ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த வேலையை செய்யறாருன்னு ரஷ்யா கிட்ட அவர் சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா ரஷ்யா அந்த மாநாட்டில் ஏற்பட்ட அவமானத்தால இல்ல இனி என்னால 3 லீக் ஆஃப் எம்பரர்ஸ்ல இருக்கவே முடியாதுன்னு அதுல இருந்து ரஷ்யா வெளியேறிடுது. அன்னைக்கு ரஷ்யா நாட்டுக்கு பிடிச்ச பேய் சோவியத் யூனியன் உடையும் வரை அந்த பேய் விடவே இல்லை. ஏன்னா ரஷ்யா ஜெர்மன் கூடயாவது இருந்திருக்கலாம். ஆனா லீக் ஆஃப் எம்பரர்ஸ் எதுவுமே வேணான்னுட்டு ஜெர்மன் கூட இருந்தும் விலகி தனித்திருக்க ஆரம்பிச்சது. அது மிகப்பெரிய நல்வாய்ப்பா யூதர்களுக்கு அமைஞ்சிடுச்சு. முதலாம் உலக போருக்கான முதல் விதை தூவப்பட்டது பெஞ்சமின் டிஸ்ரேலியால். அதுவும் காங்கிரஸ் ஆஃப் பெர்லின்ல தான் இது தூவப்பட்டுச்சு. இங்கிலாந்துக்கு போன பெஞ்சமின் டிஸ்ரேலி ராணி விக்டோரியாவை பார்த்து நான் 3 எம்பரர்ஸ் லீக்கை எப்படி உடைச்சேன் பாத்தீங்களான்னு ஆரவாரம் பட்டு சந்தோஷப்பட்டாராம். முதலாம் உலக போர் ஏன் உருவாச்சுன்னு பல பேருக்கும் தெரியாம அவங்க வரலாறு பேசி யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர்களும் பல பேர் புத்தகம் எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய நகைச்சுவையே. முதலாம் உலக போர் ஆரம்பிக்க முக்கிய காரணம் இப்ப நாம பார்க்க போறோம். 1882ஆம் ஆண்டு ஆங்கிலோ எஜிப்சியன் வார் நடந்தது. இந்த போருக்கு முக்கிய காரணம் என்னன்னா யூதர்களுடைய கனவு புனித நிலமான பாலஸ்தீனை எடுத்துக்கத்தான் இந்த போர் நடத்தப்பட்டது. முதலாம் உலக போர் நடக்க முக்கிய காரணமும் பாலஸ்தீன் நாடு உருவாகவும் அந்த பாலஸ்தீன் யூதர்களுடைய கட்டுக்குள் வரவுமே இந்த முதலாம் உலக போர் நடத்தப்பட்டுச்சு. அதுக்காகத்தான் இவங்க எல்லா நாடுகளையும் வச்சு காய் நகர்த்தி கடைசியா அவங்களுடைய திட்டமான இந்த பாலஸ்தீனை அவங்க அபகரிச்சாங்க. அது எப்படின்னு நாம பார்ப்போம். ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் இடையே நடந்த போரில் எங்க ரஷ்யா தங்களுடைய புனித நிலமான பாலஸ்தீனையும் அபகரிச்சிருமோன்னு பயந்து இந்த 2 நாடுகளுக்கும் நடந்த பிரச்சனையில் ஊடுருவி ரஷ்யாவை தயவு செய்து இனிமேல் துருக்கியோட சண்டை போடாதீங்க, இதுவே உங்களுக்கு போதும்னு ஏற்கனவே அவங்க ஜெயிச்ச சில நிலங்களை மட்டும் ரஷ்யாவுக்கு கொடுத்து இந்த போரில் இருந்து ரஷ்யாவை எப்படியோ திட்டம் போட்டு விலக்கி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் யூதர்களுடைய காட்டில் மழை தான். ஏன்னா ரஷ்யா தான் துருக்கியில் எல்லாரையும் போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. இப்ப ரஷ்யாவே தனித்து விட்டாச்சு, இனி நம்மளுடைய திட்டத்தை நிறைவேற்ற யாருமே தடை கிடையாதுன்னு பாலஸ்தீன் திட்டத்தை நோக்கி அடுத்த அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்பதான் 1869ஆம் ஆண்டு பிரெஞ்சு மற்றும் பிரிட்டன் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து சூயஸ் கேனலை ஓபன் பண்றாங்க. இந்த சூயஸ் கேனல் மெடிட்டரேனியன் மற்றும் ரெட் சீக்கு இடையே மிகப்பெரிய நீர்வழி பாதைக்காக பயன்படுத்தப்படும் ஒரு கால்வாய். இதனுடைய பெரும்பான்மை ஷேர்ஸ் ராட்சைல்ட் ஃபேமிலி கிட்ட இருக்கும்படி பெஞ்சமின் டிஸ்ரேலி அவங்களுக்கு ஒரு யோசனையை சொல்றாரு. ராட்சைல்ட் ஃபேமிலியும் 80% ஷேர்ஸை அவங்க வச்சுக்கிறாங்க. 1882ஆம் ஆண்டு இந்த சூயஸ் கேனல் இருக்கக்கூடிய ஹோஸ்ட் நேஷனான எகிப்தை தங்களுடைய காலனியல் ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வராங்க பிரிட்டன். இவங்க எகிப்து நாட்டை எப்படி காலனியல் ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா எகிப்து நாட்டில் தான் சூயஸ் கால்வாய் இருக்கு. அதனால எகிப்திய நாட்டு மக்களிடமிருந்து சூயஸ் கால்வாயை பாதுகாத்தே ஆகணும், இது உலக மக்களின் பொருளாதாரத்திற்கான முக்கிய வழித்தடமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லி இவங்க அலெக்சாண்ட்ரியால குண்டு போட்டு கைரோவில் ஊடுருவறாங்க. அப்படியே எகிப்து பிரிட்டனுடைய காலனியல் ஆதிக்கத்துக்குள்ள வருது. இந்த போரை ஆங்கிலோ எஜிப்சியன் வார்னு சொல்லுவாங்க. இந்த போருக்கு பிறகு பாலஸ்தீன் ஒட்டுமொத்தமா யூத குடும்பத்தின் கைகளில் வந்து சேருது. இந்த நிகழ்வை எல்லாம் கண்கூட அவதானிச்சுட்டு இருந்த பிஸ்மார்க்கு ஒரு தெளிவு வருது. கண்டிப்பா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஜெர்மனியையும் ரஷ்யாவையும் ஒரு போருக்குள் இழுக்காம விடமாட்டாங்க. கண்டிப்பா இவங்களுடைய அடுத்த நோக்கம் ஒரு போரை உருவாக்குவதுதான். அதனால ஜெர்மன் மற்றும் ரஷ்யாவாகிய நாம இருவரும் இந்த போருக்குள் தலையிடக்கூடாது, இந்த போரிலும் நாம உள்நுழையவே கூடாதுன்னு பிஸ்மார்க் ரஷ்யாவுக்கு போய் அங்க இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறாரு. ரஷ்யாவும் இதை ஏத்துக்கிட்டு நாம 2 பேரும் இனி ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. அந்த ட்ரீட்டிக்கு பேர் தி ரீஇன்சூரன்ஸ் ட்ரீட்டி. இந்த ரீஇன்சூரன்ஸ் ட்ரீட்டி மூலமா பிரிஞ்சு போன ரஷ்யா மற்றும் ஜெர்மனி ஒன்னு சேர்றாங்க. புதிய உலக ஒழுங்கை உருவாக்க தேவையான எல்லாவற்றையும் யூதர்கள் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் பிஸ்மார்க்கும் ரஷ்யாவும் இணைந்து அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்தாங்க. சரியா ஏப்ரல் 20, 1889ஆம் ஆண்டு கிளாரா ஹிட்லர் மற்றும் அலாய்ஸ் ஹிட்லருக்கு பேபி ஹிட்லர் பிறக்கிறாரு. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெர்மனுடைய தலையெழுத்து ஒட்டுமொத்தமா மாறிடுச்சு. அதை மாற்றிட்டு தான் இவர் பிறந்திருக்கார் போல. ஏன்னா இவர் பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது ஜெர்மன் நாட்டுடைய வரலாற்றுல. 91 வயசுல கைசர் வில்ஹெல்ம் I 1888ஆம் ஆண்டு இறந்து போறாரு. இவர் இறந்ததும் இவருடைய மகன் ஃப்ரைட்ரிச் அரசனான 3 மாசத்துல இவரும் த்ரோட் கேன்சரால இறந்து போறாரு. இவருக்கு அப்புறம் இவரோட 29 வயது நிரம்பிய மகன் 2ஆம் வில்ஹெல்ம் அரசனாகிறாரு. அப்ப ஜெர்மன் நாட்டின் அதிபராக இருந்த பிஸ்மார்க் சிகப்பு அரக்கர்களை, அதாவது கம்யூனிசவாதிகளை நாட்டில் இருந்து அழித்தொழிக்கணும்னு அவங்க அப்பா இருந்தப்பவே இவங்க எல்லாம் பின்பற்றி வந்த ஒரு கொள்கை தான் அது. சரி, இவர் புது மன்னரா இருக்காருன்னு 2ஆம் வில்ஹெல்ம் கிட்ட இவர் மறுபடியும் கம்யூனிச அரக்கர்களை அழிச்சே ஆகணும்னு சொல்றாரு. ஆனா வில்ஹெல்ம் இவர் சொன்னதை கேட்கவே இல்லை. கம்யூனிசவாதிகளை நாம அமைதிப்படுத்திடலாம், அவங்க நம்ம பேச்சை கேட்பாங்க, அவங்க நம்மள மீறி நடந்துக்க மாட்டாங்கன்னு இவர் நம்பினாரு. இதனால
இதனால ரஷ்யாவுடைய ரீஇன்சூரன்ஸ் ட்ரீட்டியை இவர் மறுபடியும் புதுப்பிக்கிற வேலையை பண்ணவே இல்லை. பல முறை ரஷ்யா கோரிக்கை வச்சோம், இவர் நிராகரிச்சாரு. ஏன்னா யூகேவுடைய ஆதரவு வேணும்னு நட்பாக இருந்த ரஷ்யாவை பகச்சுக்கிட்டாரு. இனி நட்பே கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சாரு ஜெர்மனியுடைய மன்னர் 2ஆம் வில்ஹம். இந்த நிகழ்வை மாபெரும் தவறுன்னு சொன்ன ஜெர்மனியின் மிக உயர்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த அதிபர் பிஸ்மார்க்கை பதவியிலிருந்து நீக்கினாரு 2ஆம் வில்ஹம். இதனால ரஷ்யா ஜெர்மனியை நம்புற நிலையிலேயே இல்ல. ஜெர்மனியோட நட்பு நாடான ஆஸ்திரியா ஹங்கேரியையும் ரஷ்யா நம்பல. ரஷ்யா இப்போ தான் தனித்து விடப்பட்ட நாடாக இருக்கிறதால பிரெஞ்சு அண்ட் பிரிட்டிஷ் கண்டிப்பா நம்மை தாக்க நேரும்னு பதட்டத்திலேயே இருந்துச்சு. தனித்திருந்த ரஷ்யாவை பிரான்ஸ் மூலமா ஒரு சதி வலைக்குள்ள சிக்க வைக்கிறாங்க ராட்சைல்ட் ஏஜென்ட்ஸ். அதுக்காக பிரான்ஸ் நாட்டை ரஷ்யா கூட ஒரு கூட்டணி வைக்க சொல்றாங்க. இதோட முக்கிய காரணம் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி இந்த 3 நாடுகள்ல எந்த நாடு பிரான்ஸை தாக்கினாலும் ரஷ்யா பிரான்ஸ் நாட்டுக்கு ஆதரவா தன்னுடைய படையை திரட்டிட்டு வரும். ரஷ்யாவை எந்த நாடு தாக்கினாலும் ரஷ்யாவுக்கு ஆதரவா பிரான்ஸ் நாடு தன்னுடைய படையை கொண்டு வந்து நிறுத்தும். இதுதான் ஒப்பந்தம். இதனால எதிர்காலத்துல எந்த போர் நடந்தாலும் ரஷ்யாவின் படைகள் ஜெர்மனியை எதிர்த்தே ஆக வேண்டும்னு ஒரு கட்டாயத்தை ரஷ்யாவுக்கே தெரியாம இந்த ஒப்பந்தத்தின் மூலமா உருவாக்கிட்டாங்க. இந்த சதியத்தான் ஜெர்மன் நாட்டின் லெஜண்ட் பிஸ்மார்க் நடக்க விடாம பல காலமா ரஷ்யாவை ஜெர்மன் கூட நட்பு நாடா வச்சிருந்தாரு. ஆனா இது புரிஞ்சுக்காத 2ஆம் மன்னர் வில்ஹம் இந்த ஆபத்தை பத்தி உணராமலேயே ஆப்பை இவரே தூக்கி வச்சுக்கிட்டாரு. ரஷ்யாவின் தலைசிறந்த நாவல் ஆசிரியரான டால்ஸ்டாய் இந்த கூட்டணியை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சாரு. எங்கிருந்து எந்த விதமான காரணமும் இல்லாம திடீர்னு எப்படி ரஷ்யா மேல அளவு கடந்த பாசம் வந்ததுன்னு கேலி வேற பண்ணாரு. அந்த காலத்துல நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையை 1851ஆம் ஆண்டு ஹென்ரி ஜாவிஸ் ரேமன் நிறுவனாரு. பொதுமக்களுடைய செய்தி நிறுவனமாகவே இருந்த நியூயார்க் டைம்ஸை ஜெர்மனியை சேர்ந்த அடால்ஃப் ஆக்ஸ் என்ற யூதர் வாங்குறாரு. வெட்டி ஒட்டி உருவாக்கப்பட்ட செய்திகள் அன்னையில இருந்து தான் வெளி உலகிற்கு வர ஆரம்பிக்குது. இவர் இறந்ததும் இவருடைய மகள் தலைமை ஏற்று நடத்தினாங்க. இப்ப அவருடைய பேரன் நடத்திட்டு வராரு. 117 வருஷமா அமெரிக்காவின் மிக செல்வாக்கு வாய்ந்த பத்திரிகையை யூதர்கள் நடத்திட்டு வராங்க. எண்ணற்ற காரியங்களை இதன் மூலமா செஞ்சிருக்காங்க. 1897ஆம் ஆண்டு தியோடர் ஹெர்சல் தலைமையில் முதல் ஜாயனிஸ்ட் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அப்ப உலகம் முழுக்க இருந்த யூத தலைமைகள் எல்லாருமே அதுல கலந்துக்கிட்டு நாம கானான் தேசத்தை எடுத்துக்கிட்டே ஆகணும்னு போட்ட திட்டத்துக்கு முழு ஆதரவு தந்தாங்க. எப்பெல்லாம் ரஷ்யா ஓட்டமான் பேரரசை அடிச்சு நொறுக்கிட்டு கானான் தேசத்துக்குள்ள நுழையதோ அப்பெல்லாம் பிரிட்டன் வந்து நாம நண்பர்கள் இல்லையா, எனக்காக நீ இந்த கானான் தேசத்தை விட்டுடுன்னு ஒவ்வொரு முறையும் ரஷ்யாவை தடுத்துட்டே வந்தாங்க பிரிட்டன். கானான் தேசத்துல இருந்த எல்லாருமே ஓட்டமான் பேரரசுக்கு கட்டுப்பட்டவங்க. இதனால 1901ஆம் ஆண்டு ஜாயனிஸ்ட் டர்க்கி கிட்ட நீங்க கானான் தேசத்தை எங்க கிட்ட தந்துட்டா நீங்க வங்கிகளுக்கு கட்ட வேண்டிய எல்லா கடன்களையும் பாதியா குறைச்சிடுறோம்னு சொன்னாங்க. ஆனா துருக்கியோட சுல்தான் அதெல்லாம் தர முடியாதுன்னு மறுத்துடுறாரு. பிரிட்டன் யூதர்கள் கிட்ட நீங்க ஆப்பிரிக்காவின் உகாண்டாவை எடுத்துக்கோங்களேன்னு கேட்கறாங்க. அதுக்கு தியோடர் அதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, எங்களுக்கு கானான் தேசம் தான் வேணும், அதுலதான் எங்களுடைய இஸ்ரேல் நாட்டை அமைப்போம்னு அவர் விடாப்பிடியா இருந்தாரு. 1904ஆம் ஆண்டு தியோடார் சாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் கானான் தேசத்தை யூதர்களுக்கு ஒரு நாள் தந்தே தீரும்னு சொல்லிட்டு சாகுறாரு. இந்த ஒத்த ஸ்டேட்மெண்ட்காக இவரை இஸ்ரேல் நாட்டின் தந்தைன்னு இன்னி வரைக்குமே அழைச்சிட்டு வராங்க. டிசம்பர் 8, 1897ஆம் ஆண்டு ஜெர்மன் சான்சலரா இருந்த பிஸ்மார்க்கு 83 வயசாகுது. அப்ப அவர் மரண தருவாயில் படுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவரை பார்க்க 2ஆம் கைசர் வில்ஹம் வராரு. சாகும் தருவாயில் இருந்தப்போ பிஸ்மார்க் எதிர்காலத்துல வரப்போற பேரழிவை பத்தி தான் வில்ஹம் கிட்ட பேசியிருக்காரு. மன்னா, உங்களுக்கு அறிவுரை சொல்ற யாரையும் நீங்க நம்பாதீங்க. உங்க பக்கத்துல இருக்க ஆட்கள் எல்லாருமே நீங்க நினைக்கிற மாதிரியான ஆட்கள் கிடையாது. நான் இப்ப இருக்க வரைக்கும் சரி, என்னுடைய செத்துப்போன உடலை வச்சு கூட நீங்க ரஷ்யா கூட இணையலாம். நான் இறந்து என்னோட பிணம் சாம்பல் ஆகிட்டா உங்களுடைய கதையே வேற மாதிரி ஆகிடும். இப்ப நடக்கிற மாதிரி தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடந்தா நிச்சயம் அடுத்த 20 வருஷத்துல யூரோப்ல ஒரு மிகப்பெரிய போர் உண்டாகும்னு சொல்லிட்டு செத்தாரு. சரியா அவர் இறந்த அடுத்த வருஷமே அந்த போருக்கான முதல் போர் பால்கன் கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கியூபாவை விடுதலை செய்ய போறோம், யுஎஸ் சப்மரீனை ஸ்பெயின் தான் தாக்கி அழிச்சுதுன்னு இந்த 2 காரணத்தை சொல்லி அமெரிக்கன் காங்கிரஸ் ஸ்பெயினுக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. இந்த போரோட உண்மையான காரணம் பசிபிக் ஓஷன்ல இருக்க நேவல் பேசஸை தன்வசப்படுத்திக்கவும் ஹவாய் தீவுகளை யுஎஸ்ஏவோட இணைச்சிக்கவும் தான் அமெரிக்கா இந்த போரை நடத்துச்சு. இந்த போர்ல தான் அடுத்த 43 வருஷத்துக்கு பிறகு ஜப்பானுக்கு எதிராக வரப்போற தி ஃபேமஸ் பேர்ல் ஹார்பர் போருக்கான விதை தூவப்பட்டுச்சு. இந்த போரின் மூலமா ஆசியாவை கட்டுப்படுத்த திட்டம் போட்டு பிலிப்பைன்ஸ்ல இருந்த ஸ்பானிஷ் கப்பற்படைகளை அமெரிக்காவின் பிரசிடென்ட் அழிச்சாரு. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனுக்கு இடையில் ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு ஒட்டுமொத்த ஐரோப்பாவை அதிர்ச்சியா பார்த்த நிகழ்வு தான் தி என்டென்டே கார்டியல் ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தத்தின் மூலமா பல 100 ஆண்டுகளா விரோதிகள் மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்த பிரிட்டனும் பிரான்ஸும் ஒன்னு சேர்ந்தாங்க. ஜெர்மனிக்கு இந்த திடீர் நட்பு பயத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா 1892ஆம் ஆண்டு தான் ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டு நட்பு நாடா மாறுச்சு பிரான்ஸ். இப்போ பிரிட்டன் கூடவும் நட்பு நாடா மாறுதுன்னா என்னமோ நடக்க போகுதுன்னு ஜெர்மன் பயப்பட ஆரம்பிச்சது. ஜப்பான் கூட சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சு ஸ்திரத்தன்மை இல்லாம இருந்த ரஷ்யா அரசாங்கத்தின் மீது
கம்யூனிஸ்ட் சிகப்பு அரக்கர்கள் உள்நாட்டு போரை நடத்த முயற்சி பண்ணாங்க 1905ஆம் ஆண்டு. இந்த நேரத்துல ரஷ்ய நாட்டுக்குள்ள போரினால் உண்டான வறுமை, பஞ்சம், வேலை தட்டுப்பாடுன்னு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த பிரச்சனைகளை கம்யூனிசவாதிகள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சு 1905 இருந்து 1909 வரைக்கும் புரட்சின்ற பேர்ல 7300 மக்களை கொன்னு 8000க்கும் மேற்பட்ட மக்களை முடமாக்கினாங்க. இந்த திட்டமிட்ட புரட்சின்ற சதியை இரண்டாம் ஜார் நிக்கோலஸ் எப்படியோ ஒரு வழியா அடக்கிட்டாரு. ஆனா இந்த நேரத்துல தான் மனுஷன் மிகப்பெரிய தவறு பண்ணாரு. கையில சிக்கின கம்யூனிஸ்ட் தலைவர்களான லெனின் அண்ட் ட்ராட்ஸ்கியை கொல்லாம வெறும் கைது பண்ணி நாடு மட்டுமே கடத்தினாரு. லெனின் சுவிட்சர்லாந்துக்கு போறாரு, ட்ராட்ஸ்கி சிறையில இருந்து தப்பிச்சு நியூயார்க்கு போறாரு. கொஞ்ச வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் பெரிய பணபலத்தோடையும் படைபலத்தோடையும் திரும்பவும் அவங்க சகாக்களோட ரஷ்யாக்குள்ள வந்து ரஷ்யன் கிறிஸ்தவர்களை கொண்டு வெறியாட்டம் ஆடுவாங்கன்னு ஜார் நிக்கோலஸ்க்கு அப்ப தெரியவே இல்லை. ரஷ்யன் ப்ரொஃபசர் சர்கி நேலஸ் 1905ஆம் ஆண்டு தி புரோட்டோகால்ஸ் ஆஃப் தி லேர்ன்ட் எல்டர்ஸ் ஆஃப் ஜாயன் என்ற கான்ட்ரவர்ஷியலான புத்தகத்தை கம்ப்ளீட் வெர்ஷனோட வெளியிடுறாரு. இந்த புத்தகம் 1930 வரைக்கும் ஐரோப்பா முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு. 1921ஆம் ஆண்டு இந்த புத்தகத்தை டீபங்க் பண்ணிட்டாங்கன்னு நம்ம கெவின் பால் பிரதர் வீடியோவை பார்த்தவங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த புத்தகத்துல இருந்த எல்லா நிகழ்வுகளும் அச்சு பிசுறாம நடந்து முடிஞ்சிருக்கு, ஒண்ணு விடாம. இந்த புக் ஒரு ஃபோர்ஜரியான புக், பிளாஜரிசம் பண்ணித்தான் எழுதப்பட்ட புக். இதுல உண்மை இல்லைன்னு 1920லேயே பல பேர் பேசினாங்க, பல பேர் டீபங்கும் பண்ணாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்க எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு யாராலையும் இன்னி வரைக்குமே பதில் சொல்லவே முடியல. இந்த புத்தகத்தை எழுதினது செர்கேயா இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு பின்னாடி வாழ்ந்தவங்க கூட எழுதியிருக்கலாம். யார் எழுதி இருந்தாலும் அவங்க தெளிவா எதிர்காலத்தில் நடக்க போவதை டைம் டிராவல் பண்ணி பார்த்தது போல பக்காவா எழுதிட்டு போயிருக்காங்க. இதை யாராலையும் இன்னி வரைக்கும் டீபங்க் பண்ணவே முடியல. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையை யார் வச்சிருக்கான்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், மறந்துருந்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ்ல போய் பார்த்துட்டு இப்ப நான் சொல்ல போறது கேளுங்க. மார்ச் 25, 1906ஆம் ஆண்டு வெளிவந்த செய்தியில ரஷ்யாவில் 60 லட்சம் யூதர்கள் ஜார் அலெக்சாண்டரின் கொலைவெறியால் கொல்லப்பட போகிறார்கள்னு வெளியிட்டாங்க. முதலாம் உலக போர் வரதுக்கு முன்னாடியே இதே 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்னுட்டாருன்னு இரண்டாம் உலக போர்ல வெளியிட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த யூதர்களின் மக்கள் தொகை கணக்கே மிகப்பெரிய பொய். ஒரு இனத்தை ரஷ்யாவும் அழிச்சிருக்கான், ஜெர்மனியும் அழிச்சிருக்கான். அப்படி அழிஞ்ச ஒரு இனம் தன்னால மறுபடியும் மீண்டெழுந்து இப்ப வாழ்தான். இதை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு உண்மையாவே இதெல்லாம் சாத்தியம் தாண்டா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, 60 லட்சம் யூதர்களை ரஷ்யாவும் அழிச்சு ஜெர்மனியும் அழிச்சதுன்னா அப்ப அவங்களுடைய மக்கள் தொகை என்னவா தான் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முன்னுக்கு பின் முரணான தகவல் தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இந்த யூதர்களுடைய மரண எண்ணிக்கையை பத்தி நாம ஹிட்டு மாம்ஸ் வீடியோல தெளிவா பார்க்கலாம். 1907ஆம் ஆண்டு யூகே, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா 3 நாடும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுதான் ட்ரிபிள் என்டென்டே. இதன் மூலமா ரஷ்யாவை யூகே அண்ட் பிரான்ஸ் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. முன்னாள் நண்பர்களாக இருந்த ஜெர்மன், ரஷ்யா, ஆஸ்திரியா, ஹங்கேரிய ஒன்னோடு ஒன்னும் மோத விடத்தான் இந்த ஒப்பந்தத்தை யூகேவும் பிரிட்டனும் உருவாக்கினாங்க. புதிய உலக ஒழுங்கு திட்டங்களுக்கு அமெரிக்காவோட மோஸ்ட் பாப்புலர் யுஎஸ் பிரசிடென்ட் வில்லியம் ஹவார்ட் டாஃப்ட் தடையா இருப்பாருன்னு ராட்சைல்டுடைய கையால் உட்ரோ வில்சனை தேர்தலில் நிக்க வச்சாங்க. அவருக்கு பிரச்சாரம் பண்ண முன்னாள் பிரசிடென்டான ரூசவெல்ட்டை களமிறக்கினாங்க. ரூசவெல்ட்டின் உதவியால உட்ரோ 41% வாக்குகள் பெற்று ஜெயிச்சாரு. வில்சனுடைய 8 வருஷ ஆட்சியில யூதர்கள் பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சாங்க. முக்கியமா பல துறைகளிலும் அவங்க கால் பதிச்சாங்க வில்சனுடைய உதவியோடு. குறிப்பிட்ட சில யூத பணக்காரர்கள் உருவானாங்க இவருடைய ஆட்சியில. அவங்க யாருன்னு பார்ப்போம். ஜேக்கப் ஷிஃப், பெர்னார்ட், வாபர்க் பிரதர்ஸ், லூயிஸ் பிராண்டிஸ், சாமுவேல் அன்டன்மயர், வீஸ்மன், ஸ்டெஃபன் வைஸ்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பிரிட்டிஷ் நாவலிஸ்டான ஆல்சன் வியர் யூதர்கள் வில்சனை அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஒரு கைப்பாவையாக செயல்படுத்தி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவங்க அடைஞ்சாங்கன்னு ஒரு புத்தகத்தையே போட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துடைய பேர் அகைன்ஸ்ட் அ பெட்டர் ஜட்ஜ்மெண்ட். இதை படிச்சு பாருங்க யாருக்காவது சந்தேகம் இருந்தா. பிஸ்மார்க் சொன்ன கொடூரமான போருக்கான திரிய புதிய உலக ஒழுங்கின் ஏஜென்ட்கள் கொளுத்திவிட ஆரம்பிச்சாங்க. ரஷ்யாவின் பாதுகாப்பில் இருந்த செர்பிய நாடும் செர்பிய கிறிஸ்தவ மக்களும் டிஸ்ரேலி பண்ண சதி வேலையால பாதி செர்பிய கிறிஸ்தவ மக்கள் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி ஆட்சியின் கீழ் தள்ளப்பட்டாங்க. தங்களுடைய தாய்நாடான செர்பியாவோடு இணைய விடாம இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்களேன்னு செர்பியன் மக்களுக்கு ரொம்பவும் கோபம். இது நாளடைவில் ரஷ்யாவுக்கும் ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கும் உரசல்கள் உண்டாக காரணமா இருந்துச்சு. ஆஸ்ட்ரியா ஹங்கேரியின் அரச வம்சத்தின் வாரிசான ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட்
ஃபர்டினண்டும் அவரோட மனைவியும் பயணத்துல இருக்கும்போது யாரோ அவங்க மேல குண்டு போடுறாங்க. ஆனா அதுல அவர் தப்பிச்சிடுறாரு. அந்த குண்டு வெடிச்சதால பாதிக்கப்பட்ட ஜனங்களை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு திரும்பவும் பேலஸ்க்கு போகும்போது கேப்ரியலோ பிரின்சிப்னு இன்னொரு கூலிப்படை கொலைகாரன் ஃபர்டினண்ட கழுத்துலையும் அவரோட மனைவிய வயிற்றுலையும் சொல்றான். ரெண்டு பேரும் சம்பவ இடத்துல கொஞ்ச நேரத்துல செத்து போறாங்க. இதுக்கப்புறம் தான் மக்களே ஐரோப்பாவை எரிய ஆரம்பிச்சது. 1914ஆம் ஆண்டு ஜூன் 24 ஆஸ்திரியா ஹங்கேரியில உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. ஜூலை மாசம் ஜெர்மன் மன்னர் கிட்ட ரஷ்யாவின் மன்னர் உங்களுடைய நட்பு நாடான ஆஸ்ட்ரோ ஹங்கேரிய செர்பியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா போக சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஜூலை 28 ஆஸ்ட்ரோ ஹங்கேரி யார் பேச்சும் கேட்க முடியாதுன்னு சொல்லி செர்பியா மேல போர் தொடுக்குது. ஜூலை 29ஆம் தேதி தன்னோட நட்பு நாடான செர்பியாவை காப்பாத்த ரஷ்யா தன்னோட படைகளை ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு எதிராக அனுப்புது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஜெர்மன் தன்னுடைய நட்பு நாடு மீது ரஷ்யா படைகளை ஏவுனதால ரஷ்யா மேல போர் தொடுக்குது. பிரான்ஸை இந்த பிரச்சனையில தலையிடக்கூடாதுன்னு ஜெர்மனி சொல்லியும் தன்னோட நட்பு நாடான ரஷ்யாவுக்கு ஆதரவா ஜெர்மனியை எதிர்த்து தன்னோட படைகளை அனுப்புது பிரான்ஸ். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜெர்மன் உஷாராகி பிரான்ஸ் கூட ஒரு பக்கமும் ரஷ்யா கூட ஒரு பக்கமும் சண்டை போடுது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஜெர்மனியை இந்த ரெண்டு நாடாலையும் தனியா வீழ்த்த முடியாதுன்னு நினைச்சு பிரிட்டன் தன்னுடைய நட்பு நாடான பிரான்ஸ் அண்ட் ரஷ்யாவுக்காக ஜெர்மனியை எதிர்த்து போர்ல இறங்குது. செப்டம்பர் 5ஆம் தேதி பிரான்ஸ், ரஷ்யா, யூகே இந்த மூணு நாடும் சேர்ந்து யாரும் ஜெர்மன் அண்ட் ஆஸ்திரியா ஹங்கேரி கூட அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம போயிடவே கூடாது, அப்படி போனாலும் அமைதி பேச்சுவார்த்தை பேசவே கூடாதுன்னு லண்டன் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அக்டோபர் 28 ரஷ்யாவின் எதிரியான துருக்கியின் ஓட்டமான் பேரரசு ஜெர்மனிக்கு ஆதரவா களத்துல இறங்கினாங்க. இதுதான் மக்களே முதலாம் உலக போர் ஆரம்பிச்ச டைம்லைன். இதுல இருந்து தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஜெர்மனி அண்ட் ரஷ்யா இந்த ரெண்டு நாடும் அவங்களுக்கே தெரியாம போர்ல தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே போர் வேணாம்னு தான் நினைச்சாங்க பெரும்பான்மையான நேரத்துல. முதலாம் உலக போர் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெர்மன் பிரான்ஸ் நாட்டை பாரிஸ்ல அடக்கி உட்கார வச்சது, பிரிட்டனை கடல்ல மூழ்கடிக்க வச்சது, ரஷ்யாவை திரும்பவும் பின்வாங்க வச்சது ஜெர்மனி. ஜெர்மனோட படையெடுப்பும் போர் உத்தியும் எதிரி நாடுகளை கதிகலங்க வச்சதுன்னு தான் சொல்லணும். மறுபடியும் டிசம்பர் 2 1914ஆம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் பேப்பர்ல மறுபடியும் அதே 60 லட்சம் யூதர்கள் போரினால் பாதிக்கப்படுகிறார்கள்னு செய்தி வெளியிட்டாங்க. வில்சன் சர்ச்சில் யூகே பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி யூகேல ராட்சைல்டின் அடியாளா இருந்தாரு. அமெரிக்காவை இந்த போருக்குள்ள கொண்டு வரணும்னு பிரிட்டிஷுடைய மிகப்பெரிய பேசஞ்சர் லைனர் ஷிப் லுஸ்தானியால அமெரிக்க குடிமக்களை அவங்களுக்கே தெரியாம அமெரிக்காவும் பிரிட்டனும் அதுல பயணம் செய்ய வச்சாங்க. 1914ஆம் ஆண்டு ஐரிஷ் கடல் எல்லைய எந்த எதிரி நாட்டு போர்க்கப்பலும் தாண்டிடக்கூடாதுன்னு வட்டம் அடிச்சிட்டு இருந்தது ஜெர்மனுடைய யூபோட்ஸ். இந்த யூபோட்டுடைய பார்வை படும்படி லுஸ்தியானாவை கடலின் நடுவுல கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கேயே நிற்கும்படி உத்தரவிட்டிருந்தாரு சர்ச்சில். அந்த கப்பல்ல பயணிகள் மட்டும் இல்ல, அவங்களுக்கே தெரியாம 600 டன் வெடிபொருட்களும் 60 லட்சம் குண்டுகளும் அதுல பதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த விஷயம் பிரிட்டனுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். ஆனா அதுல இருந்த மக்களுக்கு துளியும் தெரியாது. எதிரியுடைய கப்பல்னு பார்த்த நிமிஷத்திலேயே யூபோட்ல இருந்து வந்த டார்பிடோஸ் நேரா கப்பலை தாக்குச்சு. அடுத்த 18 நிமிஷத்துல 1959 பயணிகள் இறந்து போனாங்க. அதுல 125 அமெரிக்கர்கள். அமெரிக்கன் பத்திரிகை துறையை கையில வச்சிருந்த யூதர்கள் அவங்க திட்டமிட்டு வெடிபொருட்களை வச்சு அனுப்பிய கப்பலை ஜெர்மன் நாடு சுத்து வீழ்த்தும்னு தெரிஞ்சே பண்ண கொடூர சதியை மறைச்சு ஜெர்மன் நாடு வேண்டுமென்றே அமெரிக்க மக்களை கொன்றதுன்னு பத்திரிகைகளை பரப்புனாங்க. ஆனாலும் வில்சன் உடனே இது சம்பந்தமா போர்ல அமெரிக்காவை இறக்கவே இல்லை. ஏன்னா 1916ஆம் ஆண்டு வரப்போற தேர்தலால இவர் இது சம்பந்தமா எதையுமே பண்ணல. நான் போரில் அமெரிக்காவை தள்ள மாட்டேன்னு ஸ்லோகன் வச்சுதான் அவர் அடுத்து வரப்போற தேர்தலை சந்திக்கணும்னு அதுல ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால இந்த நிகழ்வை பத்தி அவர் வெறும் கண்டனம் மட்டுமே தெரிவிச்சுட்டு அமைதியா இருந்தாரு. வில்சனுடைய இந்த செயல்பாடால சர்ச்சிலோட மூஞ்சி சுருங்கி போச்சுன்னு தான் சொல்லணும். நிச்சயம் அமெரிக்காவுடைய உதவி இல்லாம நம்மால ஜெர்மனை ஜெயிக்க முடியாது, இப்படியே போச்சுன்னா நம்ம முதலாளிகளும் நம்மள பொழந்துருவாங்க, அதனால ஏதாவது பண்ணி அமெரிக்காவை தூண்டி விடணும்னு நினைச்சாரு சர்ச்சில். அதனால ஜெர்மனி அமெரிக்கர்கள் இறந்ததை கொண்டாட பள்ளிகளுக்கு விடுமுறை தந்தது. பெல்ஜியம் தேவாலயங்களில் பச்சிளங்குழந்தைகளை ஆணியடித்து தொங்க விட்டார்கள் ஜெர்மனி ராணுவ வீரர்கள்னு படத்தையும் மிஞ்சுற அளவுக்கு ஏகப்பட்ட கதைகளை கட்டவிழ்க்க சொல்லி உத்தரவிட்டிருந்தாரு நம்ம சர்ச்சில். அதே மாதிரி பிரிட்டனும் பண்ணுச்சு. ஆனா எதுவுமே எடுபடல. ஏன்னா வில்சனுடைய ஆர்வம் முழுக்க முழுக்க வரப்போற தேர்தலில் ஜெயிக்கிறதுல மட்டுமே இருந்துச்சு. முதலாம் உலக போர்ல மிக நீண்ட நாட்கள் நடந்த சண்டைனா அது தி பேட்டில் ஆஃப் வெர்சூன் தான். கிட்டத்தட்ட இந்த சண்டை 10 மாசமா நார்த் ஈஸ்ட் பிரான்ஸ்ல நடந்துச்சு. இதுல 3,06,000 பேர் இறந்தாங்க. ஜெர்மன் பிரான்ஸ் ரெண்டு பக்கமும் அதிகமான சேதாரங்கள் இருந்தாலும் ஜெர்மனுடைய கைதான் இந்த சண்டையில ஓங்கி இருந்தது. டிசம்பர் 1916ல ஜெர்மனுடைய மன்னர் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி போரை நாம நிப்பாட்டிடலாம்னு பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன் கிட்ட கேட்கிறாரு.
ஆனா இந்த ரெண்டு நாடும் மிதி வாங்கியும் திருந்தாம அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களே அமைதி பேச்சுவார்த்தைக்கு சரின்னு சொன்னாலும் இவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறவங்க அது ஒத்து வராதுன்னு இவங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டுக்கு பயங்கர சேதாரத்தை உண்டாக்குனாங்க. பிரிட்டனுடைய கடல் எல்லையை யூபோட்டை வச்சு ஜெர்மன் அடக்கி வச்சிருந்தாங்க. ரஷ்யால உள்நாட்டு கலவரம், அதாவது கம்யூனிஸ்ட் ஆர்கர்களுடைய கொடூர தாண்டவம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல இந்த நிலையில ஜெர்மனியோட 1 இன்ச் நிலத்தை கூட எந்த நாட்டாலையும் கைப்பற்றவே முடியல. இப்படி இருக்கும்போது கண்டிப்பா யுஎஸ்ஏ போர்ல இறங்கினா மட்டும்தான் ஜெர்மனை அடக்க முடியும்னு யோசிச்சாங்க பிரிட்டன். அதனால பிரிட்டன் பக்கம் யுஎஸ்ஏவை கொண்டு வரணும்னா ஓட்டமான் கையில் இருக்க நிலத்துல இஸ்ரேல் நாட்டை அமைக்க உத்தரவு தரணும்னு யூதர்கள் நிபந்தனை வச்சாங்க. அப்பதான் டிசம்பர் 1916 ஆண்டு தி பால்ஃபோர் டெக்ளரேஷன் போடப்பட்டு யுஎஸ்ல யூதர்களின் பத்திரிகைகள் மூலமா ஜெர்மனிக்கு எதிராக ஏகப்பட்ட கதைகளை பரப்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜெர்மன் நாட்டுக்குள்ள கம்யூனிஸ்ட் சாத்தான்கள் ஜெர்மனியை பலகீனப்படுத்தும் வேலையை பார்த்துட்டு வராங்க. இதுக்கடுத்து நடந்தது என்ன, அதை நாம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato மக்களே. That's all, folks.